Hi guys, வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எப்படி பார்க்க போறோம்னே நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ஸ்டூபிட். நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பெய்ட் ப்ரொமோஷன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப் போட்டு அந்த வீடியோக்கு லைக் போட்டு அவங்க எப்பெல்லாம் வீடியோ போட்டாலும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்து உங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணாலும் அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு உண்மையா இருக்காங்களான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். இங்க பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணாத கிரியேட்டர்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும். சில கிரியேட்டர்ஸ் பண்ணல, பட் பண்ற எல்லா கிரியேட்டர்ஸுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு தான் சொல்லல. ஃபர்ஸ்ட் இங்க யாருமே கெட்டவங்கன்னு சொல்ல வரல. இப்ப பெய்ட் ப்ரொமோஷன் பண்ற கிரியேட்டர்ஸ் எல்லாம் அவங்க பண்ற பிராண்டை வந்து ஒரு செக் பண்ணிப்பாங்க, ஒரு R&D பண்ணிப்பாங்க. இந்த பிராண்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்ற பிராண்டா, இது ஒரு லீகல் கம்பெனியா, இது வந்து பப்ளிக்கு எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணாம இருந்தா இந்த கம்பெனியை நம்ம ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது தப்பு இல்லை. ப்ரொமோட் பண்றதை தாண்டி அந்த பெய்ட் ப்ரொமோஷன்ங்கிற டேகை போட சொல்லி இங்க ஒரு மிகப்பெரிய போரே போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நிறைய போர் இங்க நடந்துச்சு. அதாவது இப்ப நான் ஸ்பான்சர் வீடியோ போடுறேன்னா அது பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லி யூடியூப்லேயே ஒரு டேக் இருக்கும். அந்த டேக் அந்த வந்து டிக் பட்டனை வந்து ஆன் பண்ணிட்டீங்களா போதும், இதை பண்றதுக்கு அவங்க வலிக்குதுன்னு நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய கிரியேட்டர்ஸ் ப்ரொமோஷன் பண்றாங்கல்ல, பாதி கிரியேட்டர்ஸ் நல்ல வகையா ப்ரொமோஷன் பண்றாங்க. அதுக்காக முதல்ல கை கொடுங்க. கங்க்ராட்ஸ். நான் ஒன்னும் காங்கிரஸ் இல்லையா. மிச்சருக்கு கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு பிராண்ட் வந்து தனக்கு பணம் கொடுக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒன்றையுமே ப்ரொமோஷன் பண்றாங்க. அந்த பிராண்ட் வந்து நல்ல பிராண்டா, இல்ல பிராண்டா இருக்கட்டும், ப்ராடக்ட் ஆப், ஒரு படமா இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல படமா இந்த படமா அதெல்லாம் பாக்குறது இல்லை. அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான், அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே படிச்சுதான் வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோல ஸ்கிராச்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் எதுக்கு பண்றாங்க, ப்ரொமோஷன்னா என்ன? ப்ரொமோஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு பிராண்டா இருக்கட்டும், ஒரு ஆப், ஒரு கம்பெனி, ஒரு மூவி, இல்ல எதா வேணா இருக்கட்டும், ஏன் ஒரு யூடியூப் சேனலே இன்னொரு யூடியூப் சேனல்கிட்ட போய் என்ன ப்ரொமோட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அது வந்து ப்ரொமோஷன். அதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்கிட்ட போய் இல்ல இன்ஃப்ளூயன்சர்கிட்ட போய் என் பிராண்டை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு நீங்க அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுதான் ப்ரொமோஷன். இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல யூடியூபர்ஸ்ட போய் ப்ரொமோஷன் பண்றதுதான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிசினஸ் ஐடியாவா இருக்கு. அதாவது ஒரு நார்மல் யூடியூபருக்கு ஒரு நார்மல் வியூஸ் இருக்கும். அந்த வியூஸ்ல இருந்து உங்களுக்கு 1% வந்து உங்க கம்பெனியோ இல்ல உங்க பிராண்ட்ல இருக்க ப்ராடக்ட்ஸோ வாங்கினா உங்களுக்கு சம லாபம் கிடைக்கும். அதுதான் யூடியூபர்ஸோட கரண்ட் பவர். ப்ரொமோஷன் பண்றது தப்பான்னு கேட்டா தப்பே கிடையாது. ப்ரொமோஷன் பண்றது அந்தந்த கிரியேட்டர்ஸோட ஒப்பீனியன், அந்தந்த கிரியேட்டர்ஸோட ஓன் சாய்ஸ். அதை வேற யாராலையும் கப்பல் பண்ண முடியாது, அது அவங்கவுங்க விருப்பம். ஆனா ப்ரொமோஷன் பண்றதை உண்மையா பண்ணணும், கரெக்டா பண்ணணும். இப்போ ப்ரொமோஷன் பண்ற ஒரு பிராண்ட் வந்து ஒரு ஸ்பான்சர் கொடுக்குறான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் கம்பெனின்னு வச்சுப்போம். அந்த மொபைல் கம்பெனிக்காரன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவான். அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத அப்படியே நம்ம படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணா ஒண்டி தான் அவன் கரெக்டா பணம் கொடுப்பான். அந்த ஸ்கிரிப்ட்ல இல்லாத விஷயத்த நம்ம ஓனா ஆட் பண்ணாவோ இல்ல அந்த பிராண்டை பத்தி தப்பாவோ இல்ல கரெக்டா சொன்னா கூட அவன் வந்து பணம் கொடுக்க மாட்டான். காரணம், அவனுக்கு வந்து தப்பா சொன்னா அவன் எந்த ஸ்பான்சர், அவன் வந்து அவன் பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்காக அவன் பிராண்ட்ல இருக்க ஒரு சில நல்ல விஷயத்த வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுத்துருவான். அதை வண்டி படிச்சுதான் இங்க இருக்க முக்காவாசி கிரியேட்டர்ஸ் வீடியோ போடுறாங்க. இப்ப அந்த மொபைலை ரிவ்யூ பண்ணவே கூடாதுன்னா அந்த மொபைலை ரிவ்யூ கேட்டு இல்ல வாங்கி யூஸ் பண்ணி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லி வீடியோ போடுறதுதான் ஒரு கரெக்டான ப்ரொமோஷனுக்கு அழகு. இப்ப அந்த மொபைல் கம்பெனிக்காரன் தன்னோட மொபைலுக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டா நான் பணம் தர மாட்டேன், எனக்கு ஸ்பான்சரே வேண்டாங்கிறானா, ஸ்பான்சர் பண்ணுங்க, அவன் சொல்ற ஸ்கிரிப்ட்லேயே பண்ணுங்க. பட் பெய்ட் ப்ரொமோஷனுங்கிற டேகை நீங்க போட்டே ஆகணும். பெய்ட் ப்ரொமோஷனுங்கிற டேக் வந்து இல்லாட்டி அது ஸ்பான்சர் வீடியோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி ப்ரோ, நீங்க அந்த கம்பெனிட்ட வாங்கி ஸ்கிரிப்ட் படிச்சு வீடியோ போட சொல்லிட்டீங்க, இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷனுங்கிற டேகை போட சொல்லிட்டு எந்த ப்ரொமோஷன் வேணா பண்ணலாமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்ப ரீசெண்டா ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. டேட்டிங் ஆப்ஸ் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. பட் அதெல்லாம் டேட்டிங் ஆப்ஸ்ன்னு கேட்டா இல்ல. நான் வந்து ரொம்ப நாளா ஒரு ஆப்போட ப்ரொமோஷன் நிறைய யூடியூபர்ஸ்ல வந்து பார்த்துருக்கேன். இந்த ஃப்ரெண்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்கும். அது வந்து ஒரு ஆடியோ கால், வீடியோ கால் சாட் மாதிரி ஒரு ஆப். அது இந்த ஒமேகல் மாதிரி நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப் தான் ஃப்ரெண்ட் ஆப். இதே மாதிரி இந்த விஷயத்தான் சொல்லி ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ், நான் இந்த ஆப் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஏன்னா யூடியூப்ல வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். சரி, இது ஒரு நார்மல் அல்ல ஆப் தான். ஸோ ஃப்ரெண்ட் ஆப்புங்கிறது ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரீசெண்டா தான் இது ஒரு வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரியும். இதை வந்து டேட்டிங் ஆப்னு சொல்லி கூட ப்ரொமோட் பண்ணல, ஒரு ஃப்ரெண்ட் ஆப், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுற ஆப்னு பண்ணாங்க. இதை பத்தி தெரியுமா தெரியுது எந்த அளவுக்கு ஒரு டார்க்கான ஆப். இந்த ஆப்போட அல்காரிதத்தை பத்தி நான் சொல்றேன். இதை கேட்டோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எந்த மாதிரி ஒரு ஆப்னு. இந்த ஆப் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி பசங்களுக்கு ஒரு டேட்டிங் இல்ல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுற ஒரு ஃப்ரெண்ட்லி ஆப், ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கான ஒரு ஆப். இது பசங்களுக்கு. இதே பொண்ணுங்களுக்கு அப்படின்னா இது ஒரு பிசினஸ் ஆப். இதுலயே புரிஞ்சிருக்கும், அவங்க வீடியோ கால் பேசுறது வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, இவங்க கம்பெனில வேலை பார்க்குற ஆட்கள் தான். நீங்க ரியல் மணி கொடுத்து இந்த ஆப்ல டோக்கன்ஸ் வாங்கி அந்த டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களால அந்த ஆப்ல வீடியோ கால் பேச முடியும். அந்த டோக்கனை வச்சுதான் உங்களை ஆப்போசிட்ல பேசுறவங்களோட பேச முடியும். இதே அந்த ஆப்போசிட்ல பேசுறவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிஃப்ட் கூட அனுப்பிக்க முடியும் இந்த டோக்கனை மூலியமா. இந்த டோக்கனை வந்து உள்ள பல லட்சத்துக்கு விற்கிறாங்க. அதாவது நிறைய டோக்கன்ஸ் வாங்கினா நிறைய காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசுற ஆப்னு சொல்லி கூறாங்க. பட்
ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்ல, அந்த ஆப்போசிட்ல பேசுறவங்க வந்து இவங்களோட ஓன் எம்ப்ளாயி தான். இந்த ஆப்பை பத்தி மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வந்து கேரளால போனுச்சு. நான் இந்த வீடியோல சொல்ல முடியாது, நீங்க வேணா போய் போட்டு பாருங்க. அதாவது ஸ்கூல் பசங்க இந்த ஆப்பை ரொம்ப தப்பா யூஸ் பண்றாங்கன்னு கேரளால மிகப்பெரிய இஷ்யூ போய் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. அந்த வீடியோ போய் வேணா யூடியூப்ல போட்டு பாருங்க, நிறைய கிரியேட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஆப்பை வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் தமிழ்ல இது பண்ணாங்க. உதாரணத்துக்கு இந்த பெரிய யூடியூப் சேனல் அந்த NRF, இந்த ஆப் பார்த்தா டோட்டலா சேஃப் அண்ட் செக்யூர் தான். இந்த ஆப் மூலமா உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீ உங்க கூட ஆடியோ கால் வீடியோ கால் கூட பேசலாம். அது கூட சேஃப். அதுல வந்து அந்த அக்காவே இந்த ஆப்பை ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க. இதுல நான் ஃப்ரெண்டு பிடிச்சி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இது இப்போ இது எப்படி சொல்லும் போது உங்களுக்கு புரியலையாடா? அதே மாதிரி ஒரு கப்பல் விளாகர் இருப்பாங்க, இந்த 2 பேரும், அவங்க பேர் சரியாதெல்லாம் அந்த வீடியோ நான் அட்டாச் பண்றேன். பேபி பட்டு சேலை எடுத்திருக்கேன், 2 சேர்த்து 15,000 ரூபாய். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ என் காசை கரியாக்கி வேஸ்ட் ஆக்குறது உன் வேலையா வச்சிருக்கேன். என்ன நீ மட்டும் தான் சம்பாதிக்கிறியா? நானும் சம்பாதிக்கிறேன். இது அந்த கல்யாண கப்பலுக்கு இந்த ஆப்பை பத்தி சரியான ஒரு புரிதல் இல்லைன்னா என்னன்னு தெரியல. அடுத்ததா பார்க்க போறது பெட்டிங் ஆப். ஏன்னா பெட்டிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ற கிரியேட்டர்ஸை சொல்லி எதுவும் பண்ண முடியல. பட் அந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. பெட்டிங் ஆப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை விளையாடுறதுல எந்த ஒரு பிரயோஜனம்லையும் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு பெட்டிங் ஆப்ஸ் ஆட்ல பார்த்தாலும் ஸ்வைப் பண்ணிட்டு தான் போறாங்க. இப்போ யாரும் அந்த ஃபுல் வீடியோவை பார்க்கறது இல்லை. நிறைய அந்த சின்ன சின்ன பையன்லாம் யூடியூப் சேனல் வச்சுறாங்க. அவன்லாம் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கு, அவன்லாம் ப்ரொமோட் பண்றான். அவங்களே சொல்ல முடியாது, கிரிக்கெட்டர்ஸ் இதை ப்ரொமோட் பண்றாங்க. மை லெவல் சர்க்கிள், ட்ரீம் 11 இதெல்லாம் பண்ணும்போது இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மை லெவல் சர்க்கிள், ட்ரீம் 11 இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பெட்டிங் ஆப்ஸ் கிடையாது. அது விளையாட்டு நார்மல் கேம் மாதிரி தான், அது ஒரு பெட்டிங் ஆப் கிடையாது. இது வந்து கோர்ட்லயே லா படியே அது ஒரு பெட்டிங் ஆப் வேணும். அதனாலதான் அதெல்லாம் இன்னும் பேன் பண்ணாம வச்சிருக்காங்க. யூடியூபை விட இந்த பெட்டிங் ஆப்ஸோட ப்ரொமோஷன் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறாங்க, கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. எவ்வளவு கூவுறாங்க இங்க யூடியூப்ல உட்காந்து பெட்டிங் ஆப் ப்ரொமோட் பண்ணாதீங்கன்னு. அதை கேட்கறதா இல்லை. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து அது ஒரு தனி உலகமா இருக்கு. அந்த ஒரு நிறைய கிரியேட்டர் இருக்காங்க இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு. பெட்டிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணிட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்ததா பார்க்க போறது மூவி ப்ரொமோஷன். எல்லாருக்கும் இந்த மூவி ப்ரொமோஷன் கான்ட்ரவர்சியை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த மர்மர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த மர்மர் டீம் நல்ல படம் எடுத்திருந்தா அதுவே ஓடி இருந்திருக்கும். பட் எத்தனை பல இன்ஃபுளுசருக்கு காசை கொடுத்து இதை வந்து பார்த்து ரியாக்ட் பண்ணி ரிவ்யூ போடுங்கன்னு ப்ரொமோட் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மர்மர் படம் ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு ரொம்ப ஹையா போனுச்சுன்னா, இந்த படம் வந்து ஒரு நார்மல் ஆவரேஜ் ஃபிலிம் தான். பட் தமிழ் சினிமால ஒரு ஹிட் மூவி லிஸ்ட்டுக்கு அந்த மர்மர் மூவி போயிட்டு இந்த வருஷத்துல. ஆனா அந்த அளவுக்கு குவி வச்சிருந்தாங்க. நான் இந்த ப்ரொமோஷனை பார்த்துட்டு ஏமாறாலாம் செய்யல. அந்த ப்ரொமோஷன் வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சு போயிட்டு இங்க மொமெண்ட் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குவிச்சாங்க. அவ்வளவு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ மூலமா ப்ரொமோஷன் பண்றது தப்புன்னு நான் சொல்லவில்லை. ஒழுங்கா ப்ரொமோஷன் பண்ணுங்க, கரெக்டான வேல ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொல்றேன். இது எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. நானும் இதுல ஒரு லிஸ்ட்ல சேர்ந்திருக்கேன். ஸோ இனிமேலாவது இது மாறுமான்னு பார்ப்போம். அண்ட் அவ்வளோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கீங்க. பிடிச்ச ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்றேன். பை கைஸ்.